என்ன, என்னுடன் பங்காளியா? எனக்கு உன்னால் கொடை கொடுக்க இயலுமா என்று கேட்டார் சுடலை மாடன். என்ன வேண்டுமானாலும் தருகின்றேன் என்றான் புலையன். 7 பரன்கள் போட்டு எட்டாத உயரத்தில் ஏணி வைத்து மாலை சாற்றி, கும்பம் வைத்து, ஒரு பரணில் சூழ் ஆடுகளும், ஒரு பரணில் சூழ் பன்றிகளும், ஒரு பரணில் சூழ் எருமைகளும், ஒரு பரணில் கருங்கிடாக்களும், ஒரு பரணில் செங்கிடாக்களும், ஒரு பரணில் ஒரு கோட்டை புழுங்கலரிசி சோற்றை ஒரே படைப்பாகவும் போட வேண்டும். அப்படியே செய்கிறேன், என்னை விட்டுவிடு. அது மட்டுமல்ல, 7வது பரணிலே ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை எனக்கு பலி கொடுக்க வேண்டும். அவளும் தன் தகப்பனுக்கு ஒரே பெண்ணாக இருக்க வேண்டும். அவளுக்கு அது முதல் குழந்தையாக இருக்க வேண்டும் என்றார். மேலும் அப்படி நீ எனக்கு பலி கொடுத்தால் 3.25 நாழிகைக்கு உன் சிமிழுக்குள் நான் அடைபடுவேன் என்று வாக்கும் கொடுத்தான். இதில் மயங்கிய பெரும் புலையன் பலி கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்தான். பரன்கள் அமைத்தான். ஆடுகளும் பன்றிகளும் எருமைகளும் கிடாக்களும் கிடைத்தன. நிறைமாத கர்ப்பிணிக்கு எங்கு செல்வது என்று யோசனை செய்த போது மாவிசகியின் நினைவு வந்தது. தனக்கு மகளை விட மாந்திரீகமே முக்கியம் என்று எண்ணி அவளையே பலியிட தீர்மானித்தான் பெரும்புலையன். வீட்டுக்கு வந்தான். மகளை அழைத்தான். மகளே மாவிசகி, நம் குலதெய்வத்துக்கு பலி கொடுக்கப் போகின்றேன், நீயும் வா, நாம் செல்லலாம் என்று அழைத்தான். அப்பா, நானோ நிறைமாத கர்ப்பிணி, நான் அதை போன்ற பலி கொடுப்பதையெல்லாம் காணக்கூடாதல்லவா? நான் வரவில்லை என்று மறுத்தாள். அவளை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றான். 7வது பரணிலே அவளை ஏற்றி அவளது கைகளையும் கால்களையும் கட்டினான். மாவிசக்கியும் புரிந்து கொண்டாள். அடே சண்டாளா, பெற்ற மகளென்றும் பாராமல் என்னையும் கொலை செய்து பலியிடத் துணிந்து விட்டாயே, நீ உருப்படுவியா? நான் மரித்து 7 நாட்களுக்குள் நீயும் செத்துப்போவாய் என்று சாபமிட்டு அழுதாள். அதையெல்லாம் காதில் வாங்கவில்லை காளிப்புலையன். அத்தனை ஆடுகளையும் எருமைகளையும் பன்றிகளையும் கிடாக்களையும் பலி கொடுத்தான். ஏற்றுக்கொண்டார் சுடலை மாட சுவாமி. ஒரு கோட்டை புழுங்கல் அரிசி சோற்றையும் ஏற்றார். இறுதியாக தனது மகளையும் நெஞ்சை கிழித்து பலி கொடுத்தான். அதையும் ஏற்றார். பின்னர் தான் சொன்னது போல் அவனது சிமிழுக்குள் அடைபட்டார். சுடலை மாடனை அடைத்து விட்டோம், இனி பகவதி கோயிலில் உள்ள அனைத்து தங்கங்களையும் கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணிய புலையன் சுடலை மாடனை அடைத்த சிமிழை அங்குள்ள குளத்தில் புதைத்து வைத்தான். குளத்திலிருந்து சுடலை மாடனால் மீள முடியாது என்று நம்பிவிட்டான். வீட்டுக்கு வந்தான். புலக்கொடியாள் தண்ணீர் எடுக்க குளத்துக்கு சென்றாள். குடத்தில் நீரை மொண்டாள். அந்த நீரில் சிமிழும் வந்துவிட்டது. வீட்டுக்கு வந்தாள். புலையனுக்கு சாப்பாடு வைத்தாள். குடத்தில் இருந்த நீரை ஒரு செம்பில் அவனுக்கு ஊற்றி வைத்தாள். நீர் அருந்த செம்பை எடுத்த புலையன் கண்களில் அந்த சிமிழ் பட்டது. ஐயோ, இந்த சிமிழ் இங்கு வந்துவிட்டதே என்று அவன் பரிதவித்த நொடியில் 3.25 நாழிகை முடிவடைந்து விட்டது. சிமிழ் வெடித்தது. ஆங்கார சொரூபமாக வெளிப்பட்டார் சுடலை மாடசுவாமி. அடே பெரும்புலையா, தங்கத்திற்கு ஆசைப்பட்டு பெற்ற மகளையே பலி கொடுத்த சண்டாளா, உன்னை போன்ற பெரும்பாவிகள் உயிரோடு இருக்கலாமா? என் அன்னையின் ஆலயம் புகுந்து திருடிய உன்னை குடும்பத்தோடு அழிப்பேன் என்று சபதம் செய்தேன். இப்போது நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவனை அடித்தார். அருகே நின்றிருந்த புலக்கொடியாளையும் அடித்தார். தன் அன்னையின் ஆலயத்திலிருந்து புலையன் கொள்ளையடித்துச் சென்ற திரவியங்களை மீட்டு கொட்டாரக்கரை திரும்பினார். அவற்றை மீண்டும் அன்னையிடமே சேர்ப்பித்தார். அன்னையே, இப்போது புரிந்ததா உன் மகனின் பராக்கிரமம் என்று அன்னை பகவதியை வணங்கி நின்றார். மெச்சினோம் மகனே, ஆனால் நீ இப்படி பழிவாங்குவதெல்லாம் கூடாதப்பா. தெய்வங்கள் எல்லோரும் மனிதர்களை ரட்சிக்கத்தான் வேண்டும். நீயும் வரங்கொடுக்கும் தெய்வமாக வேண்டும் என்று அவனை ஆசீர்வதித்தாள். அப்படியே செய்கின்றேன் அன்னையே, எனக்கு விடை கொடு என்று சொல்லி அன்னையிடம் அனுமதி வாங்கிவிட்டு கொட்டாரக்கரையை விட்டு புறப்பட்டார். நேராக குற்றாலம் வந்து சேர்ந்தார். குற்றால அருவியில் குளித்துவிட்டு திருக்குற்றால நாதரையும் அம்பிகையையும் வணங்கினார். பின்னர் குற்றாலப்பதியிலேயே அருளும் தெய்வமாகி வரமருள ஆரம்பித்தார்.